எங்களை மாதிரி ஒரு நாள் நீங்கள் நல்ல ஆம்பளைங்க தான் இல்லை, உங்கள் அம்மா உங்களை நல்லவங்க தான் பெற்றாங்க. ஒரு நாள் எங்கள் கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எங்கள் வலி என்ன, எங்கள் வேதனை என்ன, எங்கள் கஷ்டம் என்ன, எங்கள் துன்பம் என்ன. எங்கே ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, அந்த ஆப்ரேஷன் வந்துட்டு நம்ம 2 காலை விரிச்சிடுவாங்க, நம்ம கை இப்படி பின்னாடி கட்டிடுவாங்க, கட்டிட்ட உடனே தன்னுடைய ஆண் உறுப்பை கட்டிடுவாங்க, கட்டி ஒரு 4 முடி போட்டுருவாங்க, போட்டுட்டு பச்சையாக ஊசி கூட போட மாட்டாங்க. அப்படியே எங்களுக்கு அந்த புண்ணு சொல்லிட்டு விதன்னு எண்ணெய் கொதிச்ச எண்ணெய் விதன்னு இருக்கிற எண்ணெய் அதில் ஊற்றுவாங்க. நான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவோ, பிச்சை எடுத்து சாப்பிட்டவோ தான். இதே டி நகரில் போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டேன், சாம்பார் சாப்பிட்டேன். எங்கள் அப்பா இறந்த பிறகு அன்னைக்கு யாருமே பார்க்கல. என் சொந்த பந்தமே ஒருவேளை சாப்பாடு போடல, ஆனால் இன்னைக்கு வந்து என் கோயிலாண்ட உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய வலி வேதனைங்க, செத்தலாம் தான் கூட இருந்தேன். மிஸ் வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரஜினி அம்மா தான் இருக்காங்க, அவங்க கூட தான் நம்ம பேச போறோம். வணக்கம். வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன்ப்பா. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கறதே ரொம்ப மகிழ்ச்சியா. கண்டிப்பா. உங்களுக்கு அதாவது ரஜினி அம்மாவுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு சந்தோஷம் கொடுக்க வேண்டிய விஷயம்னா என் தேடி வர மக்கள் நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். நான் கடவுள்கிட்ட வேண்டது அதுதான். அது இல்லாமல் என்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்க என்னை சந்தோஷமா பார்த்துக்கிறாங்க, அது போதும். எங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வுகள்லாம் இருக்கு, ஸோ அதை பத்தி சொல்ல முடியுமா? நான் வந்து அப்பா வந்துட்டு ஐயா வந்து 14 வயசுல இறந்துட்டாரு. அதுக்கு முன்னே வந்துட்டு சென்ட் ஜோசப்ல தான் எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சாங்க. அப்பா அம்மா 2 பேருமே நாங்கள் படிக்க விடல. நம்ம என் லேடிஸ் கூட தான் போய் விளையாட போவேன், லேடிஸ் கூட. அப்போ கூட அந்த வயசுல என்ன விளையாடு, இந்த சிப்பிங்கி, கோகோ, கண்ணமூச்சி, ஆம்பளை பசங்க விளையாடுறதெல்லாம் போய் சாரமாட்டேன். இந்த மாதிரி பெண்களும் கூட சேர்ந்து அப்படியே நாளடைவு ஆன்மீகத்தை. சின்ன வயசுலேருந்தே எனக்கு சாமி பக்தி அதிகம். அப்பா இறந்த பிறகு என்னுடைய தேடல்கள் வெகு தூரமாச்சு. ஏன்னா எனக்கு கை கொடுக்க யாரும் கிடையாது. அப்போ என்னுடைய தேடல்கள் வெகு தூரமாகும் போது எனக்கு தெரிஞ்ச நேரம் அப்போ வந்து கடவுள் தான். கடவுளில் இறங்கிட்டேன். உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் அடைஞ்ச ஏமாற்றங்கள் இருக்குல்ல, நீங்கள் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? நிறைய ஏமாற்றங்கள் தேர்ஜனாலும் ஏமாற்றம் தான் வாழ்க்கை. ஏன்னு கேட்டால், இப்போ நீங்கள் ஒரு ஜென்ஸு, நான் சொல்கிறேன் தப்பா இருக்காங்க. இப்போது அம்மாவோடைய பாசமும் உங்களுக்கு நிலைக்கும், அப்பாவோட பாசமும் உங்களுக்கு நிலைக்கும், சகோதரர் பாசமும் நிலைக்கும். ஆனால் எங்களுக்கு என்ன பாசம் நிலைச்சிச்சு, ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஐயோ இவன் என்ன எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு தகப்பனுடைய அரவணைப்பும் போவோம், தாயோட அன்பும் போகும். அண்ணன் தம்பி ஐயோ நீ இப்படி இருக்கணும்னு என் பொண்டாட்டி என்னை திட்டா, உன்னை நான் சேர்க்க மாட்டேன், எல்லாமே இருப்பாங்க. அப்போ நாங்கள் எங்கே போவோம்? ஒரு அன்பு கிடைக்காதா, ஒரு உண்மையான அன்பு கிடைக்காதான்னு சொல்லிட்டா நம்ம அந்த அன்பை தெரியும். ஆனால் அதுவே ப்ளஸ் பாயிண்டாக வச்சுட்டு அன்பு காட்டுறேன், நான் இருக்கிறவங்க கூட நான் பார்த்துக்கிறேன், நீ சத்தா நான் கொல்லி வைக்கிறேன், அதை செய்கிறேன், இதை சொல்லி ஏமாற்றி அவங்களுடைய தேவைகள் பின்னாடி இருக்கிற நீ, முன்ன இருக்கிற நான், எங்களை தள்ளிட்டு முன்ன வந்து நிற்கிறதுக்கு நீ ஆசைப்படுற. அவங்க தேவையெல்லாம் முடிஞ்சோடனே அப்போல்லாம் சொந்த பந்தம் வந்திருக்க மாட்டாங்க, அப்போல்லாம் ஜாதி ஜனலாம் இருக்காது. அவங்க தேவையெல்லாம் முடிஞ்சவர் எங்கள் சொந்தக்காரங்க திட்டுறாங்க, இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் ஏமாற்றம். எனக்கு மட்டும் இல்லை, எல்லா திருநங்கைகளுக்கும் இந்த ஏமாற்றம் தான். காயப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு உயர்ந்த காரணமே நான் இதுதான். நிறைய ஏமாற்றங்கள் நான் வாழ்க்கையில் உட்கார்ந்ததோட ஓடினது தான் அதிகம். இன்னமும் ஓடிட்டு இருக்கேன். ஆனால் எதுக்காக ஓடிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக. ஏன்னா எனக்குன்னு வாழ்க்கை இருக்குது, எனக்குன்னு வழி இருக்குது, எனக்குன்னு வயிறு இருக்குது, எனக்குன்னு ஆசைகள் இருக்குது, எனக்குன்னு பாசம் இருக்குது. அதுக்காக நான் ஓடி போகணும்ல. நீங்கள் அடைஞ்ச இந்த ஏமாற்றத்துலேருந்து ஓவர் கம்பெனி வந்ததும் நீங்கள் வந்து என்னைக்காச்சும் நினச்சிருக்கீங்களா, நம்மளை ஏமாத்தினவங்களே நம்மளோட வெற்றியை காட்டணும் அப்படின்னு? இந்த கையில் தான் உனக்கு சாப்பாடு போட்டேன், இந்த கையில் தான் உன்னை கொஞ்சினேன், இந்த கையில் தான் உன்னை பாசமாக பார்த்தேன். நாளைக்கு நீ கஷ்டப்பட்டு போகும்போது ஒரு நேரம் மனசு கஷ்டப்படும். ஏன்னு கேளுங்க, நான் ஆம்பளை பொம்பளை கிடையாது, நான் திருநங்க. எங்களுக்கு அந்த மனசு பேசுகிற நாய்ங்க பேசித்தான் இருப்பானுங்க, புரியுதுங்களா? சொல்கிற நாய்ங்க சொல்லித்தான் இருப்பாங்க. அதை பற்றி நாங்கள் காதில் வாங்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் நல்லா தாய் வயிற்றுல இருக்கா நல்லா பேச மாட்டானுங்க. நான் பேசுகிறது தப்பாத்து மகனே. எவ்வளோ திருநங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க, எவ்வளோ திருநங்களை ஏமாத்துறானுங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, மீடியாஸில் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது, புரியுதுங்களா? வழி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும், புரியுதுங்களா? நீங்கள் எங்ககிட்ட இந்த கேள்வி தான் ஷேர் பண்ணிக்க முடியும். எங்கள் வழியை உங்களால் ஷேர் பண்ண முடியுமா? முடியாது. எங்களோட கஷ்டத்தை ஷேர் பண்ண முடியுமா? அது தெரிய மாட்டேங்குது இந்த புறம்போக்குங்களுக்கு, புரியுதுங்களா? காயப்படுத்துறதுலேயே குறியாக இருக்கிறானுங்க, கஷ்டப்படுத்துலேயே குறியாக இருக்கிறானுங்க. எங்களை மாதிரி ஒரு நாள்
நீங்கள் நல்ல ஆம்பளைங்க தான் இல்லை, உங்கள் அம்மா உங்களை நல்லவங்க தான் பெற்றாங்க. ஒரு நாள் எங்கள் கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எங்கள் வலி என்ன, எங்கள் வேதனை என்ன, எங்கள் கஷ்டம் என்ன, எங்கள் துன்பம் என்ன, நாங்கள் படுற டெய்லி படுற சித்திரவாதம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். மூக்கு குத்தும் போது வலி தான், காது குத்தும் போது வலி தான், புரியுதுங்களா? கடைசி வரைக்குமே நாங்கள் வலியிலே வாழ்ந்து தான் சாகணும் போடுறோம். நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் பற்றிலாம் பேசியிருந்தீங்க. ஸோ அது ரொம்பவே வந்து எல்லாருக்குமே ஒரு பெயின்ஃபுல்லான ஜேர்னியாக இருந்துச்சு. அந்த ஜேர்னியை பற்றி சொல்ல முடியும்? ஆப்ரேஷன் சொல்கிறது வந்துட்டு தெரியாதவன் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. 2 வகையில் ஆப்ரேஷன் இருக்குது தெரியுமா யாருக்குன்னா? ஊசி போட்டுதால ஆப்ரேஷன் பண்ணுவீங்க, அது வந்துட்டு டாக்டர் சிசரி, நடுமுதல் இன்ஜெக்ஷன் போட்டு. பெரியவங்க தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் இந்த வார்த்தை சொல்கிறேன்னு. ஏன்னா தேர்ஜெண்டர் படுற கஷ்டத்தை நான் எடுத்து சொல்கிறேன், அதனால் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. பெரியவங்களுக்குலாம் ஒரு மாப் எடுக்கிறேன். இன்னொரு ஆப்ரேஷன் இருக்குது தாயம்மான், அவங்க தான் எங்களுக்கு தெரியும், சேவல் மேலே இருக்காங்களே, அவங்க வந்து ராஜா, புரியுங்களா? கான்பூர் தாண்டி மகாராஷ்டிரா கிட்ட இருக்கிறாங்க. இப்போ போயிட்டு வந்தேன் நான். சரி சரி. புற்றுப்பம் பாருங்க, குளத்துல குளிக்கும் போது ராஜாவை குளிச்சாங்க, எந்திரிக்கும் போது ராணியை எந்திரிச்சாங்க. அந்த இடத்துக்குலாம் போய் பார்த்துட்டு வந்தேன். அப்போது எங்கே ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. அந்த ஆப்ரேஷன் வந்துட்டு நம்ம 2 காலை விரிச்சிடுவாங்க, நம்ம கை இப்படி பின்னாடி கட்டிடுவாங்க. கட்டிட்ட உடனே நம்மளுக்கு, நான் கூட அந்த கத்திலாம் பார்த்தது கிடையாது, நம்ம பியூட்டி பார்லர் நூல் எடுக்கிறாங்கல்ல, அந்த நம்ம ஐப்ரோ, அந்த ஐப்ரோவில் மொத்த தன்னுடைய ஆண் உறுப்பை கட்டிடுவாங்க. கட்டி ஒரு 4 முடி போட்டுருவாங்க. போட்டுட்டு நம்மளை நேராக பார்க்க சொல்லுவாங்க. கையெல்லாம் நல்லா கட்டிடுவாங்க, காலை வச்சு கட்டுவாங்க. கட்டு பச்சையாக ஊசி கூட போட மாட்டாங்க, அப்படியே கரகரன்னு அறுத்துருவாங்க. அறுத்துட்டு அதில் எங்களுக்கு அந்த புண்ணான்னு சொல்லிட்டு விதன்னு எண்ணெய், கொதிச்ச எண்ணெய், விதன்னு இருக்கிற எண்ணெய் அதில் ஊற்றுவாங்க. சுடு தண்ணி ஊற்றுவாங்க கொதிக்க. இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சு, வலி வேதனை, சொந்த பந்தம் பாசமும் இல்லாமல், அம்மா அப்பா அரவணைப்பும் இல்லாமல், இந்த வலிகளும் தாங்கிட்டு பாவிங்க, அவனுங்க ஒரு பக்கம் ஏமாத்திட்டு இவ்வளோ வலி தாங்குறவங்க தாங்க நாங்கள். திருநங்கை கிண்டல் பண்ணுறானுங்க, உசு 9 தாத்தானு. உன் வயிற்றுல ஒரு புள்ள பிறந்த இந்த மாதிரிலாம் பேசுவீங்களா? நாங்கள் படுற வலி நீங்கள் பாருங்கள், நாங்கள் பட்ட வலி நீங்கள் பாருங்கள், பேச மாட்டேங்க இந்த மாதிரிலாம். டெய்லி ரத்த சாப்பாடு தாங்க. இந்த ஆப்ரேஷன் பண்ணி முடியிருக்கும் 40 நாள் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், அந்த டியூப் வலிக்கணும். எவ்வளோ கஷ்டங்களுக்கு தெரியுமா? யூரின் வரலன்னா வயிறு உப்பிட்டு எவ்வளோ பெருசாக திருப்பி கத்தி வச்சு இப்படி கழிப்பாங்க. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? கடவுள் தான் எங்களுக்கு துணை. எங்களுக்கு அம்மா அப்பா தான் துணைனாலும், அண்ணன் தம்பிக்கு தான் துணைனாலும், எங்களுக்கு கடவுள் தான் துணை. உங்களை மாதிரி பார்க்குற நல்ல உள்ளவங்க தான் எங்களுக்கு துணை, நல்ல மனுஷால் தான் துணை. நாங்கள் யார்கிட்ட போய் சொல்லி அழ முடியாது, யார்கிட்டையும் சொல்லி அழ முடியாது. எங்கள் கஷ்டத்தை நாங்களே தான் போட்டுக்கணும். ஆம்பளை சத்தா எல்லாரும் வந்து அழுவாங்க, பொம்பளை சத்தா எல்லாரும், திருநங்கை சத்தா எங்கள் திருநங்களை தான் அழுவாங்க. இதுதான் எங்களுடைய வாழ்க்கை, வேறு எதுவுமே கிடையாது. நிறைய நாளாக நிறைய வலி வேதனைங்க, செத்தலாம் கூட இருந்தேன். அவ்வளோ வலி வேதனை கொடுத்தானுங்க பாவிங்க. அவனுங்களெல்லாம் ஒரு ஆளாக்குறேன், அக்கிலுக்கு படிக்க வச்சு எப்படியோ நான் கஷ்டப்பட்டு சுடுகாட்டில் பேய் ஓட்டி கழுப்படுத்தி, இடுப்பு வலிக்க, கை வலிக்க, கால் வலிக்க, கத்தையாக எடுத்துகிட்டு போய் கட்டி வச்சு படிக்க வச்சு, இன்றைக்கெல்லாம் நம்மளை திரும்பி கூட பார்க்கணும். இப்போது ஆண்டவன் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு போதும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பேர்கள்லாம் வச்சு கூப்பிட்டாங்க, அந்த பேரெல்லாம் மாறி இப்போ திருநங்கை அப்படின்னு ஒரு. கண்டிப்பாக அப்பத்தி இதில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது, அப்போ வந்துட்டு நம்ம ஒரு பஸ்ஸில் போய் உட்காந்தா கூட அப்படிலாம் பண்ணுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. வாங்கம்மா உட்காருங்கம்மா, உட்காருக்கா. அந்த நேரம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பாசமாக இருக்குது, நம்மளை இவ்வளோ அன்பாக பார்க்குறாங்களே. இதே வாய்ங்க எப்படியும் சொன்ன வாய்ங்களா இன்றைக்கி வந்துட்டு, அக்கா உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் நல்லா இருக்காங்களா, நாங்களும் பாசம், அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா, அந்த ஒரு சந்தோஷத்துலேயே நாங்கள் போயிடுறோம். அது இல்லாமல் நிறைய சலுகைகள் எங்களுக்கு இப்போ அரசாங்கம், இந்த தமிழக அரசாங்கம் எங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு வராங்க. நாங்கள் இல்லைன்னு சொல்ல, எல்லா துறையிலும் நாங்கள் சாதிச்சுட்டு வரோம்ல. எந்த துறையிலும் இல்லை, புடவை கட்டாம, புரியுதுங்களா, கே கம்யூனிட்டியாக கூட எல்லா துறையிலையும் வாழ்ந்துட்டு வராங்க. இதுதான் உண்மை. அது உங்களுக்கு தெரியுமா தெரியல, எங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ விதியை நினைச்சு அழுதோம், அப்புறம் சதியை நினைச்சு அழுதோம், இப்போ வந்து நாங்கள் சாதிப்போம்னு நினைச்சு போராடுறோம். இதான் உண்மை. இந்த கோயில்களில் வந்து யார் யாரெல்லாம் வராங்க உங்களை தேடி? யார் வரணும், யார் வரல, எல்லாரும் வராங்க. அரசியல்வாதியிலிருந்து, நடிகர்ல இருந்து, பெரிய பெரிய தொழிலதிபர்லேருந்து எல்லாருமே வராங்க. புரியுதுங்களா? எல்லா வியாபாரக்காரங்களும் வராங்க. நான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். இப்போ சமீபத்தில் நான் ஃபாரின் போனது கூட செய்கிறதுக்கு தான் போனேன், நான் ட்ரிப்புக்கெல்லாம் போகல. நிறைய நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போகிறீங்களே, சார் அது என்ன மாதிரியான பயணமாக இருக்கும் அப்படின்லாம்? இல்லை, இப்போது மலேசியா மக்கள் வந்துட்டு ஒரு 10 பேர் சேர்ந்து
என்னை வந்துட்டு அம்மா நீங்கள் வாங்க இங்கே செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு அங்கே சக்ஸஸ் ஆயிடுச்சு. சில பல விஷயத்துக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க, நான் போனேன், செஞ்சு கொடுத்தா நல்லா பாசமாக நடந்துக்கினாங்க, நல்லா ரொம்ப ரொம்ப அன்பாக நடந்துக்கினாங்க. இப்படி தான் இல்லை, நம்ம பேசுகிற மாதிரி கூட இல்லை, ரொம்ப அரவணைப்பாக நடந்துக்கினாங்க. அது ஒரு 2 நாள் கேப்பில் மட்டும் லங்காவி போயிட்டு அந்த ரோப் காரு அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஆமாம் இப்போ திருப்பி கிளம்புறேன், ஃபாரின் கிளம்புறேன். ஆமாம். ஆனால் நாங்களாம் இன்ஸ்டால பார்க்குறப்ப ட்ரிப்பு போகிறாங்க போல அப்படின்னு. ஏன்னா நீங்க ஃபாரின் போனாலுமே அதை வந்து நான் அந்த மாதிரி ஒரு வேலைக்காக தான் போனேன் அப்படின்றத நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா 3 நாள் அந்த வேலையா இருந்தா 4 நாள் ட்ரிப்பா இருக்கும். நம்மளும் கொஞ்சம் மனசுல கொஞ்சம் என்ஜாய் பண்ண வேண்டியதால இப்போ சிங்கப்பூர்ல கூப்பிட்டுருக்காங்க, சிங்கப்பூருக்கு போயிருக்கேன், கனடா கூப்பிட்டுருக்காங்க, கனடாவுக்கு பாஸ்போர்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணிருக்கிறாங்க. இப்போ நீங்க போன ஃபாரின் கண்ட்ரிலே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச நாடுன்னு சொல்லுவீங்க? மலேசியா, தாய்லாந்து. தாய்லாந்து வந்துட்டு உங்களை மாதிரி வயசு பசங்களுக்கு தான் என்ஜாய் ஆயிடுச்சு, எங்களுக்கு கிடையாது சொல்றதுல. அது சொல்லப்போனா வல்லரசு நாடு, அவ்வளோதான். அவங்க ஃப்ரீயாக ரோட்லேயே எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், அப்படி ஜாலியாக இருக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்குது. எனக்கு லங்காவி பிடிச்சிருந்துச்சி. மலேசியா மக்களும் நல்லா பார்த்துருந்தாங்க. இப்போ அடுத்தது சிங்கப்பூர் போகிறேன், கனடா போகிறேன், பார்க்கலாம். பொதுவான ஒரு பார்வை இருக்கும், நம்ம திருநங்கை அப்படின்னா நம்ம இந்த ஊரில் இருக்க முடியாது, நம்ம வேற ஊருக்கு போய் வேற ஒரு தொழில் பண்ணிக்கலான்னு. ஆனால் உங்களோட வளர்ச்சி வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாகவே இருக்குங்க. ஏன்னா நான் இங்கே இந்த ஏரியாவில் வந்து என்னை அவமானப்படுத்தினாங்க, ஆனால் அங்கேருந்து நான் வந்து ஒரு வளர்ச்சி அடைந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே என்ன மரியாதை பார்க்குறாங்க. கண்டிப்பாக என் சொந்த பந்தமே ஒருவேளை சாப்பாடு போடல, ஆனால் இன்னைக்கு வந்து என் கோயிலாண்ட உட்காந்துட்டு இருக்கிறாங்க, பொழப்புக்கு வழி காமிச்சு கொடுத்துருக்கேன். அன்னைக்கு யாருமே எனக்கு சோறு போட இல்லைப்பா, அன்னைக்கு நீ எனக்கு சோறு போடுறது நான் பிக்சர் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் அதுவும் ஒரு நன்மைக்கு, எதுவும் கடந்து போகும், புரியுதுங்களா? அன்னைக்கு நீங்கள் எனக்கு போட்டுத்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்க மாட்டேன். அன்னைக்கு நீங்கள் எல்லாருமே என்னை காயப்படுத்திருந்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். நீங்கள் காயப்பட்டதும் எனக்கு சந்தோஷம் தான், எல்லாமே எனக்கு சந்தோஷம் தான். நிறைய குழந்தைங்களை நீங்கள் படிக்க வைக்கிறீங்க, உங்களோட ஒரு ஆசை இருந்திருக்குங்கள, நம்ம படிக்காம இருந்தனால தான் எல்லாருக்குமே படிக்க வைக்கிறோம் அப்படின்ற. ஆமாம், அப்பா 14 வயசுல இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு நான் ஆசைப்பட்டேன். பெரிய பெரிய அண்ணனுங்களாம் தப்பாக ஒரு மாதிரி பிகேவ் பண்ண ஆரம்பித்தாங்க, முதுகில் தட்டுறதும் படகுல தட்டுறதும். அப்போல்லாம் தட்டுறதும் எனக்கு படிக்க பிடிக்கல. நான் வந்து அப்படியே ஆன்மீகத்தில் இறங்கிட்டேன். அப்போ நான் வைராகி வச்சேன், சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவோ 10 பேர் சாப்பாடு வைக்கணும்னு ஆசைப்பட்டு, 10 பேர் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சேன், புரியுதுங்களா? அவங்க குஷ்டரோகியாக இருந்தவங்கன்னா அவங்க கையை பிடிச்சி தான் காசு கொடுத்துட்டு வருவாங்க. இப்போ நிறைய பிள்ளைங்கள படிக்க வச்சுட்டு இருக்கிறேன். நான் என்னோட ஏரியா மக்களை நான் படிக்க வச்சுட்டு இருக்கிறேன், நிறைய ஆசிரமத்துக்கு உதவி செய்கிறேன், புரியுதுங்களா? நம்ம எவ்வளோ காலம் வாழ போகிறோம்? போகும்போது என்ன எடுத்துகிட்டு போக போகிறேன்? இந்த துணி எடுத்துகிட்டு போக போகிறேன்னா, இல்லை இந்த நகை எடுத்துகிட்டு போக போகிறேன்னா? ஒன்றுமே கிடையாது. காத்தடிச்ச பலூன் நம்ம வாழ்க்கை, எப்போ டப்புன்னு வெடிக்கும்னு தெரியாது. அதுல இவ்வளோ போட்டி போறாம பேச்சுகள், அப்பப்போ 2 லைன்ல வாழ்க்கையோட எதார்த்தத்தை சொல்லிடுறீங்க. தெரியாதவங்களுக்கு தெரிய வைக்கணும்ல. இப்ப இருக்க யங்ஸ்டருக்கு வந்து ரீல்ல வந்து கண்டென்ட் சொல்லணுங்கிறதுக்காக 30 செகண்ட்ல சொல்லிடுறீங்க எல்லாத்தையும். இதுதான் உண்மை. பிள்ளைங்களுக்கும் நான் சொல்றேன், அப்புறம் இன்னும் நான் சொல்றேன், தயவு செய்து ஆம்பளை பிள்ளைங்க பெற்றவங்க கஷ்டப்பட்டு உங்களுக்கு வண்டி வாங்கி தராங்க, நீங்க மற்றவங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு பைக்கை ஸ்பீடா ஓட்டாதீங்க, ஓகேங்களா? இப்போ சமீபத்துல போன வாரம் நம்ம இங்க 3 பேர் பைக்கில் ஸ்பாட்ல அவுட், எல்லாம் 24, 22, 19. மனசு ரொம்ப வலிக்குதுங்க. தயவு செய்து நான் ஏற்கனவே இன்ஸ்டாவில் இது விட்டுருக்கிறேன், இப்போ திருப்பியும் புள்ள சார்பாகவும் இந்த வாயிலாகவும் இந்த சேனல் வாயிலாகவும் நான் சொல்கிறேன், பைக்கை வேகமாக ஓட்டாதீங்க, எட்டு போடாதீங்க, புரியுதுங்களா? உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு உயிர் எழுந்தாலும் உங்களுடைய வீட்டில் இருக்கவங்க தான் பெரிய இழப்பு, கஷ்டப்படுவாங்க. அந்த இழப்பு அவங்களுக்கு தான் நடக்கும், புரியுதுங்களா? சுற்றி இருக்கவங்க அழுவ மாட்டாங்க, உங்களை பைக் ரேஸ் ஓட்ட சொன்னவங்க அழுவ மாட்டாங்க, உங்களை பெற்றவங்க, அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சி காலத்துக்கும் அவங்க உயிர் இருக்கிற வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. தயவுசெய்து பைக்கெல்லாம் ஓட்டாதீங்க, தயவுசெய்து வேகமாக ஓட்டாதீங்க, பொறுமையாக ஓட்டுங்க, புரியுதுங்களா? அதேமாரி கார் ரேஸுன்னு சொல்கிறேன், பைக் ரேஸும் வேகமாக ஓட்டாதீங்க, பார்த்து ஓட்டுங்க. நீங்கள் கடந்து வந்த பாதையில் உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு இப்போ இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வந்து அட்வைஸ் சொல்றதா இருந்தா என்ன சொல்லுங்க? கண்டிப்பா மகனே, உனக்கு உதவி செய்யறவங்க உண்மையா செய்யறாங்களான்னு பார்த்துட்டு நீ திருப்பி செய். உனக்கு பாசம் காட்டுறவங்க உண்மையான பாசத்தை உனக்கு காட்டுறாங்க, நீ திருப்பி உண்மையான பாசத்தை காட்டு. உள் மனசுல போய் ஆராய். உன் கண்ணில் தண்ணி வரும்போது அவன் உண்மைக்கே உன் மேல பாசம் இருந்தா அவன் அழுதானா அவன் உண்மையான பாசக்காரன். நீ தேம்பி தேம்பி அழும்போது கல்லெஞ்சம் பண்ணினா அவன் பாசக்காரன், அவன் வேசக்காரன், அவன் காரியம் முடியறதுக்காக கரெக்டா கச்சிதமா நிக்கிறாங்கன்னு. அதே மாதிரி சொல்றேன், அவன் போயிட்டானே
நம்மளை ஏமாத்திட்டு போய் கவலையே படாதீங்க. உனக்கு காலங்கள் கற்றுக் கொடுத்த பாடங்கள் இது, புரியுதா? என்னை ஏமாத்தி ஏமாத்தி செய்யும்போது நான் நடக்கும் போது என்னுடைய பாதை வெறும் முள்ளு கல்லு மேடு. ஆனா அந்த பாதையை சரி பண்ணி கடைசியா நான் போய் நின்ன பாதை திரும்பி பார்த்தா என் வழியில் 1000 பேர் நடந்து வராங்க. எனக்கு சந்தோஷம் அது, புரியுதா? அதனால நான் தெளிவா சொல்றது, ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும் திருநங்கையா இருக்கட்டும், புரியுதுங்களா? உண்மையான பாசம் காட்டுறாங்களா நீங்க பழகுங்க. இதுக்கு மேலே நான் தெளிவா சொல்ல முடியாது, இதுக்கு மேலே புரிதல் சொல்ல முடியாது, புரியுதுங்களா? நான் சிரிக்கிறது தான் நினைப்பானுங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, நாங்கள் ட்ரெஸ் பண்ணுறதா நினைப்பாங்க அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுறாங்க, புரியுதுங்களா? நாங்கள் சாப்பிட்றதா நல்லா அவங்க நினைப்பானுங்க நல்லா சாப்பிட்றாங்க, நாங்கள் காரில் போகிறதா நினைப்பானுங்க நாங்கள் நல்லா காரில் போகிறோன்னு. ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற பொய்யான சிரிப்பு பொய்யான வலியும் வேதனையும் அவங்களுக்கு தெரியாது. எல்லாருக்குமே அப்படிதான், நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும். இப்போ நீ கூட இருக்கும், உனக்கும் ஒரு வேதனை இருக்கும், நான் எனக்கும் வேதனை இருக்கும், அந்த தம்பிக்கு ஒரு வேதனை இருக்கும், அந்த தம்பிக்கு ஒரு வேதனை இருக்கும். எல்லாருக்கும் கடவுள் ஒரு வேதனை கொடுக்காம இருக்க மாட்டாங்க. அந்த வேதனை யாருக்கு நம்மளால வேதனை கொடுக்கக்கூடாது, புரியுதுங்களா? இன்னைக்கு குரான்ல போட்டிருக்கு பாருங்க, நம்ம மற்றவங்களை சந்தோஷப்படுத்தினா அந்த அல்லாஹ் நம்மளை சந்தோஷப்படுத்து. ஒருவேளை சாப்பாடு நீ அவனுக்கு கொடு, அந்த ஆண்டவன் மறுவேளை சாப்பாடு உனக்கு கொடுப்பான். நான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவன், பிச்சை எடுத்து சாப்பிட்டவதான். ஆனால் இன்னைக்கு நான் 10 பேருக்கு சாப்பாடு போகிறேன். அன்னைக்கு நான் கடவுளை வேண்டினவன், இதே டி நகரில் போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டேன், சாம்பார் சாப்பிட்டு. எங்கள் அப்பா இறந்த பிறகு அன்னைக்கு யாருமே பார்க்கல. நாங்கள் இப்படி தான் சொல்லுவானுங்களே தவிர நாங்கள் கடந்து வந்த பாதையை சொல்ல மாட்டானுங்க. சென்னையில் வந்து நிறையா டி நகர் சென்ட்ரல் இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து நான் பிளாட்ஃபார்ம்லாம் கூட்டியிருக்கேன் அப்படின்னு. ஆமாப்பா, அதே இதில் வந்து உங்களோட கார்ல போயின்ற இந்த வளர்ச்சியை பார்க்குறப்ப எப்படி இருக்கும்? ரொம்ப எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது. இன்னைக்கும் நான் வந்துட்டு நான் பெருக்கின ரோட்ல நான் எந்த கார்ல போனாலும் சரி, நான் இறங்கி சில நேரம் நின்று அந்த ரோட்ல நிற்பேன். நான் இதே 50 ரூபாய்க்காக நம்ம ரோடு கூட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும். நேற்று கூட நான் சென்டர்லேருந்து வரும்போது காரில் வரும்போது அப்படியே காரில் உட்காந்து பார்த்துட்டு வரேன். நான் என்னோட காரில் உட்காந்து பார்த்துட்டு வரேன். இந்த இடம்லாம் நம்ம 50 ரூபாய்க்கு டிவைடர்லாம் நம்ம பெருக்கணுமே. அது ஏன் எனக்கு ஞாபகம்னா, என்னுடைய கூட வேலை செஞ்ச சகா நண்பர்கள் அங்கெல்லாம் இருந்தாங்க. அப்படியே படிப்படியாக 1 ரூபாவை 2 ரூபா ஆக்குனேன், 2 ரூபாவை 3 ரூபா ஆக்குனேன், 3 ரூபாவை 4 ரூபா ஆக்குனேன், 4 ரூபா 5 ரூபா ஆக்குனேன். என்னுடைய வளர்ச்சி தான். நான் யாரையும் போய் ஏமாற்றணும், நான் யாரையும் போய் கிடைக்கணும், நீங்கள் என்கிட்ட வாங்க, நீங்கள் வந்து என்கிட்ட பணம் கொடுணும், நான் யாரையுமே சொல்லலை. என்னுடைய வளர்ச்சி தான். 14 வயசுலேருந்து நான் கஷ்டப்பட்டு வந்தவன். இன்னைக்கு எனக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பற்றி நான் யாருக்காக ஓடுறேன்னு தெரியல. நான் ஓடினால தான் இன்னைக்கு நான் உட்கார்றேன். நான் ஓடலன்னா ஒன்றுமே கிடையாது, புரியுதா? இதுதான் உண்மைப்பா, சரியா? ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்னைக்கு என் சக நண்பர்கள்லாம் நான் பார்த்தோன்னா பட்டுன்னு இறங்கிடுவேன். இறங்கி அவங்க கை கொடுக்க ஒரு மாதிரி இது பண்ண, நான் கையை பிடிச்சி கட்டி பிடிச்சி அவங்ககிட்ட பேசுவேன், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. என் பழக்கம் அதுதான். அப்போ பார்க்குற ரஜினி அம்மா எல்லாரும் நினச்சிக்கினாங்க நான் இப்போ வந்து தான் வந்துட்டு நிறையா ஜுவல்ஸ் போடுறாப்பன்னு. என் ஏரியாவில் போய் கேட்டு அவங்க சொல்லுவாங்க. 22 வயசுலேருந்து நான் போட ஆரம்பித்தோம். இப்போ நேற்று இல்லை, கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றா வாங்கி வந்து என்னுடைய மக்கள், என்னுடைய சமுதாய மக்கள், திருநங்கை மக்கள் எனக்கு கொடுக்கறது, எங்கள் அப்பா சொத்து, எங்கள் அம்மா சொத்து, எவ்வளவோ எக்ஸட்ரா அடிக்கிட்டே போகலாம். நிறைய காலேஜ் பசங்க பொண்ணுங்க இந்த மாதிரி வந்து ஃபோட்டோஸ் கொடுத்து எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு, எனக்கு எப்படியா சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னதா சொல்லியிருந்தீங்க. காலேஜ் பசங்களோட பெண்கள் தான் அதிகம். நேற்று கூட 4 பொண்ணு வந்திருந்தாங்க. ஏன் அவங்க வராங்கன்னா, இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் சொல்லி உங்களுக்கு உடல் நிறைய பிரச்சனை, இந்த மாதிரி சூழ்நிலையில உங்களுடைய கணவர் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்காரு? என்னுடைய அம்மாவுக்கு அப்புறம் அவங்க, எங்கள் அம்மா தான். என் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு, எனக்கு அப்புறம் என் வீட்டுக்காரர் துணை இருக்கணும்ல. உலகம் எவ்வளவுக்கு எவ்வளவு கெட்டு போதோ அவ்வளவுக்கு உலகம் அழிவு நோய்க்கு தான் போயிட்டு இருக்கு. 2032 உலகம் கண்டிப்பாக அழியும்.